I keep my good times rolling. குளுக்கு ஷாம்பாகினி எனக்கு ஒண்டா சிவிக் போதாது குட்டுங்க லாம்போகினி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நருட்டோ ஈவெண்ட்டு ஒரேடியாக முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேல் வரப்போகிற அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மெயின் விஷயமா தீபாவளி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தமாரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி கொலாபரேஷன் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு அமௌண்ட் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வருது. இது என்ன கொலாபரேஷன்னா, சோலி மூவி. நம்ம ஊரில் பாஷா படம் சொன்ன மாதிரி அந்த வடக்கம் ஊரில் வந்து சோலி மூவி வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவியாக. அதான் இந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பார்க்குற மாரி தான் வரப்போகுது. ஃபேட் அண்ட் வீலில் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து சோலி மூவி வாய்ஸ் பேக் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரீ ரிவார்ட்ஸு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவோ வேலட் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்கேரு அப்புறம் ஏகே யூஎம்பி தான் கொடுக்க போகிறானுங்க. இந்த ஏகேலாம் கன்ஃபார்ம் தான், யூஎம்பியும் கன்ஃபார்ம் தான். ஆனால் ஒரு டவுட் இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து எக்ஸ்எம்ஐடி எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து அஃபிஷியல்னு சொல்லிட்டு வெளியே லீக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100% கன்ஃபார்மாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏகே தான் எடுப்பீங்க. சரி வாங்க அடுத்த மேட்ருக்கு வந்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 அமௌண்ட் வரப்போகுது. இது ஸ்டெப் அப் ஈவெண்ட்லேயும் வரலாம், இல்லை வேறு எதனா ஈவெண்ட்லேயும் வரலாம். இது வந்து ஒரு 6 அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குரூப் அமௌண்ட்டு. இது எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் அப் ஈவெண்ட்லேயும் வரலாம், இல்லை ஃபேடல் ஈவெண்ட்லேயும் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகம் ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் தான் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் என்ன ஒன்று, என்றைக்கு எப்போ வரப்போகுதுன்னு மட்டும் தெரியல. ஆனால் இந்தமாரி தான் வரப்போகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரா கிட்டுன்னு ஒரு பண்டில் கொடுக்க போகிறானுங்க. இந்தமாரி தான் இருக்க போகுது இந்த பண்டில். இந்த பண்டில் வந்து ஃபேடல் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இது 100% கன்ஃபார்மு. ஆனால் இது டேட் தான் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இன்னொரு ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்கி போர்டு ஈவெண்ட் தான் வருது. இது வந்து ஒரு இத்து போன ஈவெண்ட்டு. ஆனால் இந்த மாரி பண்டில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்ன பண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பண்டில் தான் இருக்குது. இந்த ஒரு அக்கா பண்டில் தான் இருக்குது. இந்த அக்கா பண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஆல்ரெடி இந்தமாரி ஒரு ஈவெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருந்தானுங்க. கஷ்டப்பட்டு தெரியல, இதுதான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது 100% கன்ஃபார்ம் சொல்லிட்டு அஃபிஷியல் அப்டேட்டாகவே கொடுத்துட்டான். நான் சொல்கிறதான் 100% வந்துடும். இதுதான் அதோட ரிவார்ட்ஸு. அடுத்ததுனா பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பண்டில் தான் இருக்குது. இந்த பையன் பண்டில் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கல்லாம் இருக்குல்ல, அதான் எலும்புக்கூடு. இந்த எலும்புக்கூடு மாரி தான் கொடுத்துருக்கானுங்க. இந்தமாரி தான் கொடுக்க போகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்டிங் பண்டில் இருக்குது. அது இதுதான். இது என்னன்னு பார்த்துக்கோங்க. இது இன்னுமே நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரல. இது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அந்த முடி மட்டும் பார்க்க வந்து அந்த கோப்ரா முடி மாரி கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கானுங்க. இது பாசிபிள் டேட் தான் கன்ஃபார்ம் ஆகலாம். ஆனால் இது வந்துச்சுன்னா அந்த ரிங் ஈவெண்ட்டில் தான் வரும். அது கூட நிறைய ரிவார்ட்ஸ் வருது. அந்த பண்டில் இல்லாமல் அப்புறம் வந்து ஒரு பேக் கொடுக்குறானுங்க. இந்தமாரி பேக் தான் வரப்போகுது. ஆனால் லெவலப் பேக் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இது கூட ரிங் ஈவெண்ட்டில் வரப்போகிறது வந்து இந்த கட்டானா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது லுக் வைஸ் நல்லா இருக்குது. நல்லா ஒர்த்தான கட்டானா தான், நிறைய பேர் எடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீயாக ரூட் பாக்ஸ் கொடுக்க போகிறானுங்க. இது ஃப்ரீ ரிவார்ட்ஸு. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து கிரனைட்ஸ்க்கான ஸ்கின்னு. இது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இதுவும் நல்லா இருக்குது ஓரளவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் இந்த ஒரு ஸ்கல்லில் 2 கன்று வச்சுட்டு இருக்க மாரி வருது. இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிக்கப் ட்ரக்கான வந்து ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. இது வந்து ஓசியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து இந்த ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டு நல்லா தான் இருக்குது. இது எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி வாங்க மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். இதுதான் தீபாவளியோட பெய்டு வந்து ரிவார்ட்ஸு. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன தான் பண்ணி வச்சுக்கிறானுன்னே தெரில. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சைடு வந்து காடோட ஃபேஸும் அப்புறம் அந்த சைடு வந்து டெவிலோட ஃபேஸ் மாரி வந்து கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் கொடுத்துருக்கானுங்க. ஒன்றா போடக்குள்ள நிறைய பேர் வந்து பண்டில் எடுக்கிறதே பாதி பேர் வந்து ஃபுல் பண்டில் போடுறத விட அதர் பண்டில் கூட வந்து கன்வெர்ட் பண்ணி தான் போடுவாங்க. அந்தமாரி பார்த்தா இந்த வந்து தனியாக போட்டப்போ சட்டை நல்லா இருந்துச்சு. ஆனால் பேண்ட்டு கொஞ்சம் சுமார். அப்புறம் இந்த ஸ்கல் மாஸ்க் மாரி கொடுத்துருக்கானுங்க. இது ஓரளவு ஓகேங்க. ஆனால் மெயின் விஷயத்துக்கு பாருங்கள், தயவு செஞ்சு இந்த ஹேர் மட்டும் யாரும் தனியாக போட்டுறாதீங்க. எவ்வளோ கண்ட்ராவியாக இருக்குது நீங்களே பாருங்கள். இந்தமாரி தான் வரப்போகுது தீபாவளியோட பண்டில். அப்புறம் வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸை பார்ப்போம். இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இந்த பொண்ணு பண்டில் தான் கொடுக்குறானுங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. நல்லா இந்தியன் கல்ச்சரில் நல்லா பண்ணியிருக்கானுங்க. லுக் வைஸ் நல்லா இருக்குங்க. ஓசியில் கொடுக்குறப்ப நல்லா தான் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதே பெய்டில் கொடுத்தா கூட நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க, இது ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க. இது தனித்தனியாக போகிறப்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே ஒரு ஒர்த்தான பண்டில் தான் நான் சொல்லுவேனே. அப்புறம் இந்த ஷூ நல்லா இருக்கு ஓரளவு. இந்த ஹேர் ஸ்டைலுங்க, இந்த இந்தியன் கல்ச்சர் ஹேர் ஸ்டைல் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. அப்புறம் வந்து அந்த செயின் ஓகே, ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி கூட இந்த கன் ஸ்கின் வேறு கொடுக்குறானுங்க. இந்த P90 வேறு கொடுக்குறானுங்க. இது லுக் வைஸ் ஓகே. ஆனால் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் வந்து ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் மொமெண்டம் ஸ்பீடோடு வருதுங்க. இதுவும் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. இதுவும் ஒர்த்தான் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் இந்த க்ளோவாலும் இருக்குது. இது வந்து நல்லா இருக்குங்க, பார்க்க நல்லா ஒர்த்தானது இருக்குது. பார்க்க வந்து அவனை பார்க்க எப்படி இருக்குன்னா, நம்ம தலைவன் ஐயோட்டா மாரியே இருக்காப்புல பார்க்க. ஒரு சைடு டெவிலு அப்புறம் ஒரு சைடு கார்டு கொடுத்துருக்கானுங்க. நல்லா பண்ணியிருக்கானுங்க க்ளோவாலு. சரி ஓகே, இது நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததுனா பார்த்தீங்கன்னா வந்து கட்டானா. இதுவும் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கானுங்க கட்டானுங்க. இப்போ என்னன்னு தெரில, வர நல்லா பண்ண ஆரம்பிக்கிறானுங்க.
இதுவும் லுக் வைஸ் நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கையில் வைக்கிறப்பலாம் நல்லாயிருக்கு, ஒர்த்து தான், நல்லா ஒர்த்தான ஸ்கின்னு தான். இது மட்டும் இல்லாமல் இது கூட என்ன கொடுக்குறானுங்கன்னா இந்த ஒரு அணுகுண்டு நம்ம தான் பட்டாசுலாம் வெடிப்போம்ல அதுமாரி கொடுத்துருக்கானுங்க. நல்லாயிருக்கு. இது வந்து நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. அது கூடயே புஷ்வான லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இதுவும் நல்லாயிருக்கு. ஓகே, நல்லா பண்ணியிருக்கானுங்க. இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இது என்ன நீங்களே சொல்லிட்டு போங்க. சரி, அது கூட வந்து இந்த அவதார் கொடுக்குறானுங்க, நல்லா கொடுத்துருக்கானுங்க. அதுவும் நல்லாயிருக்கு பார்க்க. அப்புறம் வந்து டோக்கன் கொடுக்குறானுங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நருட்டோ ஈவெண்ட்டில் விட்ட மாரியே வந்து ஃப்ரீயாக டோக்கன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு. இது வந்து கொடுத்தானா எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த பண்டில் வந்து ஈவெண்ட்டாக கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி கொடுக்கலனா இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாரி இருக்கும். அப்படி கொடுத்தாங்கன்னா இந்தமாரி தான் கொடுப்பானுங்க. இந்த கிரானைட்கான ஸ்கின்லாம் கொடுத்துருவானுங்க ஃப்ரீயாகவே. அதான் சொன்ன மாதிரியே ஃப்ரீயாக நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேஜிக் க்யூப் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எப்போவுமே கொடுக்குறதா மேஜிக் க்யூப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு சேஞ்ச் ஆகலாம், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவானுங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் ப்ரோ இந்த தீபாவளி பண்டில் வந்து எப்படி கொடுக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி ஒரு ரிங் ஈவெண்ட்டில் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் கொடுப்பானுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த பண்டில் இந்தமாரி தான் கொடுக்க சான்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இது கூடயே வந்து போன வருஷம் வந்த அனுமான் பண்டிலும் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து போன வாட்டி விட்டவங்க இந்த வாட்டி எடுத்துருங்க. அப்புறம் இது கூடயே வந்து இந்த க்ளோவால், அப்புறம் வந்து இந்த கட்டானா, இந்த ரெண்டுமே கொடுத்துருவானுங்க. இது வந்து 100% கன்ஃபார்ம் ஆகல, ஒரு 80% தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவும் எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது கூடயே நம்மளுக்கு வந்து இனிமேல் வர அப்டேட்டை பற்றி பார்க்கணுன்னா நம்ம ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.